வணக்கம், நான் உங்கள் பானுச்சந்தர். வணக்கம், நான் உங்கள் மாரிமுத்து. இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா, மூணாரின் சுற்றுலா வளர்ச்சிக்காக தற்போது என்னென்ன நடைமுறையில் இருக்கிறது, இனி வரும் காலகட்டங்கள்ல என்னென்ன வசதிகள் மூணார்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மூணாரே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் இங்க வரணும் அப்படின்னா மெயின் ஒரு பஸ் ஸ்டாண்ட். அப்ப ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கே. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாப் தான் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. ஓகே, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே பஸ் ஸ்டாப் தான். ஓகேங்களா? ஒரு தரமான ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்தா மட்டும்தான் சுற்றுலா வர்றதுக்கும் நம்மளோட இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியூருக்கு போறதுக்கும் ஒரு சிறந்ததா இருக்கும். மாவட்ட நிர்வாகம் இதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது மாதிரி பஸ் ஸ்டாண்டு கட்டணம் ஏதாவது தகவல் கொடுத்திருக்காங்களா? எப்படி இதாவது தொடங்க காலத்துல இருந்து மூணாறு பஞ்சாயத்து ரெண்டு ஆட்சிகளும் மாறி மாறி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாறி மாறி இருக்காங்க. இப்ப தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தடவையா காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. ஆனா பஸ் ஸ்டாண்டுன்றதுக்காக நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு கேட்டா நடவடிக்கை எடுக்கல. மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இடம். ஓகேவா? இங்க இருக்கிற 90% கம்பெனி கேடிஹெச்பி கம்பெனியோட இடம் இருக்கு. பஸ் ஸ்டாண்டை கண்டெத்துறதுக்கு இடம் தான் இங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மூணாறுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி இன்னைக்கு அது சும்மா இருக்கு. பஞ்சாயத்துக்கு வருமானம் வரணுன்றதுக்காக வந்து அந்த இடத்த வந்து குத்தகை கொடுத்துருக்காங்க. மக்கள் போகாம கிடையாது, மக்கள் வர்றதுக்கு அவங்க ரெடி, அவங்க யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்க? பிரைவேட்ல அதை குத்தகை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வெளியூர்ல இருந்து வரக்கூடிய டிராவல்ஸ் வண்டிகளும் கெஸ்டோட வண்டிகளும் அங்க பார்க் பண்ணி அதை நீங்க செப்பரேட்டா பேமெண்ட் வாங்கி நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்துக்கு வருமானம் இருக்கே தவிர மக்களுக்கு பொதுவா யூஸ் பண்ற அளவுக்குள்ள ஒரு இடமோ ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு பஸ் ஸ்டாப்போ ப்ராப்பரா கிடையாது. மூணார் டவுன்ல எந்த இடம் இருக்கு? நிலவில மூணாறுல டவுனுக்குள்ள இடம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஓக்கு முன்னாடி இப்போ ஒந்தி அடிச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம அந்த டைம்ல ட்ரோன் ஷாட் நம்ம 2-3 கிளிப் எடுத்திருந்தோம். நீங்களே அது கிளிப் எடுத்திருந்தீங்க. ஓகேங்களா? நம்ம பேங்க் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஆர்ஓக்கு இடையில உள்ள இடம் வந்துட்டு சும்மா வெறும் மலை மட்டும்தான், ஒரு மண் குந்து மட்டும்தான் இருக்கு. அந்த மண்ணை வந்து வெட்டி எடுத்தாலே அது நியாயமான இடம் இருக்கு. ஓகேங்களா? இது பஞ்சாயத்தோ இல்லாட்டி மாவட்ட கலெக்டரோ இதை இடப்பட்டு இதை நல்லபடியா ஒரு முடிவு எடுத்து செஞ்சா மூணாருக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிடைக்கும். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வச்சா எல்லா ஒரு பஸ்ஸும் ஒரே இடத்துல வந்து போற மாதிரி இருக்கும். மக்களுக்கு ரொம்ப சென்டர் பாயிண்ட் அது. கண்டிப்பா ஆர்ஓ ஜங்ஷனை தாண்டி தான் எந்த இடத்துக்கு போகணும்னாலும் செய்யணும், வரவும் செய்யணும். அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சா எல்லாருக்கும், மெயினா இங்க உள்ள மூணாறு சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது பயன்படும். உள்ளூர் மக்கள், எஸ்டேட் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயன்படும்ன்றீங்க. ஏன்னா எல்லாருமே எஸ்டேட் ரொம்ப தூரத்துல இருந்து வண்டி பிடிச்சி அவங்களே 1 hour டிராவலிங்ல வருவாங்க. வந்து இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும்னாலும் கஷ்டம் தான். உங்களுடைய கருத்துக்களை கரெக்டா முன் வச்சுட்டீங்க. மக்கள்கிட்டையும் கேட்போம், மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்போம். இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்தா நல்லா இருக்குமான்னு இதை பாக்குற மக்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். மாவட்ட நிர்வாகங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்தா நல்லா இருக்குமா, இது சரியாகுமா அப்படின்றத மக்கள் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து மூணாறுல என்ன உங்களுக்கான தேவைகள் என்பதை நீங்க சொல்லுங்க, அதை நாங்க பேசுறோம்.